ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு பாவக்காய் ஃப்ரெஷ்ஷாக எங்கள் தோட்டத்துலேயே நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். பாவக்காய், பச்சை மிளகாய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு பாவக்காய் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் உள்ளே சேர்த்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் திரும்ப கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் சீரகம் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சனே 6 பல் பூண்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற 2 ஆனியன், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணோன்னே 2 தக்காளி மிக்சியில் சேர்த்து அரைச்சி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி வெந்து நல்லா சுருண்டு வரணும். இப்போ மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதித்து வரவும் பாவக்காய் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு தேவைன்னா சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாவக்காய் வெந்து குழம்பு திக்காகி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பூண்டு பாவக்காயெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.